மூன் ட்ரெண்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு அதிகமா இந்த சேனல்ஸ்ல சொல்லிட்டு இருந்தது நான் தான். விஜயுடைய ஜாதகம் அரசியல் ஜாதகம். ஏன்னா பிறக்கும் போதே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 22/6/1974 பிறக்கிறாங்க. ஆனந்த வருஷம் ஆனி மாசம் 8ஆம் தேதி பிறக்கிறாங்க. சனிக்கிழமை பிறக்கிறாங்க. அவங்க பிறக்கும் போதே சனி பலத்தில் பிறக்கிறார்கள். இதைதான் அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஜெயலலிதா மேடமுக்கு இருந்த சனி பலம், எடப்பாடி ஐயாவுக்கு இருந்த சனி பலம், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நடிகர்கள்ல வந்து விஜய்க்கு அந்த சனி பலம் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி அடுத்த தலைமுறை யாராக இருக்கும் அப்படின்னா அண்ணாமலை, அதே மாதிரி விஜய், சீமான், உதயநிதி ஸ்டாலின், இந்த 4 பேருக்குள்ளதான் உங்களுடைய வாழ்க்கை சக்கரமானது நகரும். அடுத்த அரசியல் மூவ் ஆனது அப்படிதான் இருக்கும். இப்ப ஸ்டாலின் ஐயா, அதே மாதிரி வந்து எடப்பாடி ஐயா, அவங்களாம் அது வேற தளம். இவங்க இந்த இளம் தலைமுறை வாக்காளர்களை கவர் பண்ணக்கூடியவர்கள் இவர்கள் தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் கட்சியை மூடிடுவாரு, இதெல்லாம் வந்து ஜெயிக்காது, இவர் சிவாஜி கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணுனாங்க, அதே மாதிரி வந்து இது பாக்கியராஜ் சார் கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணாங்க, நிறைய பேர் டி ராஜன் சார் கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணாங்க, இப்படி நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் அந்த விமர்சனத்தை அவர் எதிர்கொள்வார் அப்படின்றத நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப 4 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில கோட்ஸ் படத்துடைய ஷூட்டிங் போயிருந்தாங்க. ஷூட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் எழுந்து நின்று வேன்ல நின்று ரசிகர்களை இப்ப தொண்டர்கள் ஆக்கியிருக்காருல, அந்த ரசிகர்களை சந்திச்சார்கள். அப்படி சந்திக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவர் மாலை எல்லாரும் போடுறாங்க, பூ போடுறாங்க, அந்த மாலையை திருப்பி எடுத்து அவங்க வந்து ரசிகர்களுக்கே திருப்பி போடுறாரு பாருங்க. அதுதான் அரசியல் ட்ரெண்ட், அதுதான் அரசியல் வாழ்வு. எம்ஜிஆர் என்ன பண்ணுவாருன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வயதானவர்களை கட்டி பிடிப்பார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாலை பூவெல்லாம் போடுவாங்க. இது எல்லாமே அரசியல் ட்ரெண்ட். அவர் அமைதியாக இருந்து சாதிக்கக்கூடிய ஜாதகம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து சந்திரமங்கலா யோகமானது நீட்சபங்க ராஜயோகமா இருக்கு. இது அரசியலுக்கு முதல் தகுதி. அதே மாதிரி சனீஸ்வர பகவான் என்ன பண்றாருன்னா சூரியன் சனி மாந்தியோட கூடி மாந்தி யோகத்துல சனீஸ்வர பகவான் மிக வலுவாக இருக்கிறார். ஒரு அரசியல்வாதிக்கு தேவையான தகுதி என்னன்னா ஆளுமை, அதுக்கடுத்து நிலைப்புத்தன்மை, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்ச்சியான விஷயத்தையும் ராஜதந்திரியாக செய்யக்கூடிய திறன், இது மூணுமே அவருக்கு வலுவாக இருக்கு. குரு பகவான் என்ன பண்றாருன்னா சனிமனை ஏறி அமர்ந்திருக்கிறார் கும்பத்துல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் மாந்தி எல்லாமே சேர்ந்து மிதுனத்துல வலுவாக இருக்கிறது. அதே மாதிரி அரசியல்வாதிகளை உருவாக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது கடகராசி. இப்ப கலைஞரையா கடகராசி, அண்ணாமலை கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆளுமை தன்மை இருக்கும். நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அலுவலகத்துல கடகராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த அலுவலகத்தை அவர்கள் ஆழ்வார்கள். இப்ப அஜித்துக்கு வந்து தலைங்கிற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா அவர் வந்து அவரும் கடகராசி. கடகராசி குரு உச்சமான ராசி, அதனால தலைவர்களை உருவாக்கக்கூடிய ராசி. தலைங்கிற பேரே அதனாலதான் வந்துச்சு. புரியுதுங்களா? அதே மாதிரி இவரும் கடகராசி தான். இந்த தலைவர்கிற பண்பு தானாவே வந்துடும். அதே மாதிரி அவர் சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சனி அப்படின்னு இருந்தால்தான் அவங்க அப்பா உருவாக்கி விட்டார்ல, அவங்க அப்பாவுக்கும் அவருக்குமே பகையானது. அதே மாதிரி அரசாங்கத்தால் விமர்சிக்கப்படுவார். அரசாங்கிறது சூரியன், சூரியன் என்பது வந்து அதிகாரம். அப்ப அந்த அதிகார பதவிக்கு நீங்க வரீங்கன்னா அவர் வந்து அதிகாரத்துல உள்ளவர்களால் விமர்சிக்கப்படுவார். அதனாலதான் தந்தைக்கும் அவருக்கும் பகையா எப்போதுமே போயிட்டு இருக்கும். ஆரம்பத்துல அவர் தான் உருவாக்கி விட்டார். உருவாக்கி விட்டாலும் சூரியன் சனியோட சேர்ந்ததால அவருக்கு அந்த பகையை உருவாக்கி விடுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பிச்ச கட்சி ஆரம்பிச்சார் இல்லையா, தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது டிவிகே. இது நீங்க பாருங்க, இன்னொரு ஆங்கிள் பாருங்க, தளபதி விஜய் கட்சி அப்படின்னாலும் டிவிகே தான் வரும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பிச்ச தேதி என்ன தேதி, அவர் பிறந்த தேதி 22/6/1974. அவர் வந்து கட்சி ஆரம்பிச்ச தேதி 2/2/2024. அதுலயும் 2/2 சந்திரமங்கலா யோகம், குருச்சந்திரா யோகம். அந்த குருச்சந்திரா யோகம் உள்ள தேதியில ஆரம்பிக்கிறாரு. இன்னொன்னு ஓட் பேங்கிங் அரசியல். ஓட் பேங்கிங் அரசியலுக்கு என்ன தேவை அப்படின்னா குருபலம் தான் தேவை. அந்த குருபலமானது அவர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா குருவாக பல்வேறு ஆட்களை இப்ப வந்து நிறைய நம்ம கேள்விப்படுற மீடியாவில வந்து பாத்தீங்கன்னா அவர் நிறைய ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை கையில வைத்துக்கிட்டு தான் டீமா செயல்படுறாரு. அதனாலதான் அறிக்கையெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு. நான் அரசியலுக்கு வந்தது வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்க இல்ல, சர்வீஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொன்னு வந்து அதிகமா பேச மாட்டாரு. ஏன்னா சந்திரமங்கலா யோகம் நீட்சமாய் அப்புறம் உச்சமாயிருக்கு. அப்ப என்ன பண்ணுவாரு, நிதானமாக நிறுத்தி பேசுவார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சீமான்ல நிறைய பேசுறாங்க, நிறைய பேசுவாங்க, நிறைய பேசி சாதிப்பாங்க. இப்ப அண்ணாமலை சார் நிறைய பேசுவாங்க, சாதிப்பாங்க. ஆனா இவர் குறைவா தான் பேசுவாரு, ஆனா நறுக்கா பேசுவாரு. இப்ப என்னன்னா இப்ப கலைஞரும் எம்ஜிஆரும் இருந்த தளத்துல வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் வந்து கவிதையா பேசுவாரு, நிறைய மக்கள்களை பேசி கவர் பண்ணுவாரு. ஆனா எம்ஜிஆர் என்ன பண்ணுவாருன்னா மேடை போனோன்னு என்ன பண்ணுவாரு, கலைஞர் மாதிரி எனக்கு பேச தெரியுமா,
கலைஞர் மாதிரி எனக்கு கவிதை பேச தெரியுமா? தெரியாது. ஆனால் உங்கள் மனங்களை பிடித்து உங்களுக்கு மனங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு எனக்கு பேச தெரியும் அப்படின்னு சொல்லி 2 வார்த்தையில அவர் என்ன பண்ணுவாரு? ரசிகர்களை அள்ளிட்டு வந்துருவாரு. அந்த ரசிகர்களை தொண்டர்களாக்கி தொண்டர்களை ஓட் பேங்கிங் ஆக்கிடுவாரு கலைஞர். அது இது எம்ஜிஆர். அதே மாதிரிதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் பேச்சால் சாதிப்பார், எம்ஜிஆர் செயலால் சாதிப்பார். அதே மாதிரி மற்ற அரசியல்வாதிகள் பேச்சால் சாதித்தால் விஜய் வந்து செயலால் சாதிக்கக்கூடிய திறன் உள்ளவர். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவங்க அணியில எல்லாமே இப்ப மாணவர் அணி தொடங்கியாச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாணவர்கள்ல வெற்றி பெற்றவங்களுக்கு நோட் புக் எல்லாம் கொடுத்தாச்சு. அதே மாதிரி வந்து வக்கீல் அடி தொடங்கியாச்சு. எல்லாமே அடுத்தடுத்து அவங்க தொடங்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய அறிக்கைகள் பாருங்க. இப்ப ரஜினி வந்து வாழ்த்து சொன்னார். வாழ்த்து சொன்னே நன்றி. உடனே அவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், வாழ்த்து. அந்த வாழ்த்துக்கு உடனே ஒரு பதிவு, நன்றி. இதுதான் அரசியல் சாணக்கியத்தனம். அடுத்தவர்களை அரவணைச்சு எங்க எதை எப்படி பண்ணுங்கிற வித்தை கண்டிப்பாக அது வந்து விஜய் சாருக்கு தெரியும். விஜய் அரசியலுக்கு தகுதியான ஜாதகம் தான் அப்படின்னு ஆதி முதல் இப்ப வந்து சொல்லிட்டே இருக்கிறது நான் தான். அதை வந்து இன்னமும் நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். அவர் அரசியல்ல ஒரு வலுவான அணியாக வருவார். 2026 பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல் அடித்தல் எல்லாம் அமைச்சு அது அஷ்டமத்து சனியில இப்ப இருக்கார். அஷ்டமத்து சனியில இருந்தால்தான் அஷ்டமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி சனி வலுவா இருந்ததால் தான் அஷ்டமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறார். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனியில போராட்டமா நிறைய விஷயங்கள் பண்ணி அதுக்கடுத்து யோக சனி காலம் அப்படின்றது 2025 டிசம்பருக்கு அப்புறம் அவருக்கு தொடங்கும் போது வந்து அதுல மிகப்பெரிய ஒரு ஆளுமையா வருவார். 2026 எலெக்ஷன்ல வந்து அவருடைய எம்எல்ஏக்கள் சட்டசபைக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எம்எல்ஏக்களை அனுப்புவார், இவர் சட்டசபைக்கு போவாரா அப்படின்றது அவர் வந்து வாங்கக்கூடிய ஓட்டை பொறுத்து தீர்மானிக்கப்படும். ஏன்னா அவருக்கு குருபலம், ஓட் பேங்கிங் அரசியல குருபலம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதற்கான ஆலோசகராக நிறைய பேரை எடுப்பார். நிறைய வந்து ஆலோசகராக நிறைய பேர் எடுப்பாரு. அவங்க எல்லாம் எடுத்து அந்த பிளாட்ஃபார்ம் வந்த பிறகுதான் அவர் வந்து அரசியல்ல முழுசா சட்டசபைக்கு போறதுக்கோ அது மாதிரி எல்லாம் ஈடுபடுவார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு குருவாக காட்ஃபாதராக நிறைய எடுத்துக்குவார். அந்த காட்ஃபாதர் வந்து அவங்க அப்பா இல்ல, அதுல நீங்க தெளிவா புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங்கா வந்து நிறைய விஷயங்கள் அவர் பண்றதெல்லாம் விமர்சிக்கப்படுறாங்கல்ல. அதுக்கு நேத்து ஒரு அறிக்கை சொல்லியிருப்பாரு பாருங்க. என்ன சொல்லியிருப்பாரு? விமர்சனங்களுக்கு கவலைப்படாதீங்க. அதுதான் அவருடைய அரசியல் சாணக்கியத்தனம். விமர்சனங்களை கவலைப்பட மாட்டாரு. அடுத்தவங்க வந்து கேள்வி பேசுறாங்க, கவலைப்பட மாட்டாரு. என்னுடைய பணியை நான் சிறப்பா செய்யறேன், செயல்படுங்கப்பா, செயல்படுங்க. அதிகமா பேச்சை விட செயல்படுங்க. தொண்டர்களை பேச வைத்து தலைவன் செயல்படுவார். இதுதான் அவருடைய அரசியல் சாணக்கியத்தனம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா உடனே விஷால், நான் ஒரு விஷால் மக்கள் இயக்கம்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். விஷாலை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து நடிகர் சங்கத்துடைய தலைவராக இருக்கிறார். நடிகர் சங்கத்துக்கு என்ன பண்ணார்? விஜயகாந்த் நடிகர் சங்கத்துடைய தலைவராக இருந்தார். தலைவரா இருந்து பாத்தீங்கன்னா அந்த சங்கத்தை கடல்ல இருந்து மீட்பு செய்து அந்த சங்கத்தை மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக கொண்டு வந்தார். கடன் அடைச்சி இருப்பு வச்சு எல்லாம் கொண்டு வந்தார். இது எல்லாமே அவர் அரசியல் ஆரம்பிக்கும் போது அப்படியாப்பட்ட கடன்ல இருக்க சங்கத்தையே மீட்சி பண்ணி கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் அவருக்கு இருந்துச்சு. விஷாலுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த சங்கத்தை ஒண்ணுமே பண்ணல. அட்லீஸ்ட் சங்கத்தை மீட்சி பண்ணுன ஒரு தலைவன் இறந்து போயிட்டார், அதுக்கே இவர் வந்து வெளிநாட்டுல இருந்து அறிக்கை விடுறாரு. இது வந்து ஒரு அரசியல் தனம் இல்லை. இவர் என்ன நினைச்சிட்டாரு? தயாரிப்பாளர் சங்கத்துல நம்ம போய் நின்னோம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நடிகர் சங்கத்துல நின்னோம், இதெல்லாம் நம்ம வெற்றி பெற்றோம், அதே மாதிரி கட்சியில வந்துடலாம்னு நினைக்கிறாரு. அது அவரோட பேக்ரவுண்ட்ஸ் என்னன்னு வந்து காலம் தான் பதில் சொல்லணும். அவர் வந்து அரசியலுக்கு தகுதியானவர் அல்ல. அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு கடல். அந்த கடல்ல இவர் வந்து வெறும் படகு போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சா முடியாது. அதுக்கு பெரிய கப்பல் வேணும். அந்த கப்பலுக்கான தகுதி இதே விஜய் சார் அவருக்கு கரெக்டா போறாங்க. இவருக்கு அந்த தகுதியெல்லாம் இல்ல. தகுதி இல்லைனாலும் வந்து பாத்தீங்கன்னா இவர் நானும் போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போட் எடுத்துட்டு போறாரு. இது எவ்வளவு தூரம் போவாரு அப்படிங்கிறது காலம் தான் பதில் சொல்லணும். இவர் அரசியலுக்கு தகுதியானவர் அல்ல. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப விஜய் சார் வந்து நல்ல ஒரு பீக்ல இருக்காரு. அதே மாதிரி வந்து சரியான வயது, அரசியலுக்கு வரக்கூடிய சரியான வயது அப்படிங்கிறது 40 வயதுல இருந்து 50 வயது தான் சரியான வயது. அந்த வயதுல கட்சி ஆரம்பிக்கிறார். 21 வயதுல இருந்து 25 வயசு வரைக்கும் சினிமாவில் ஹீரோவா நடிக்கக்கூடிய வயது. அதுல கரெக்டா அவர் வந்து சினிமாவில் ஹீரோவா நடிச்சார். அதுக்கடுத்து 40 வயதுல இருந்து 50 வயது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கட்சி ஆரம்பிக்கிற வயது. அதுலயும் கரெக்டா ஆரம்பிச்சாரு. இதே அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சாருக்கு இருந்துச்சு. எப்ப இருந்துச்சு அப்படின்னா 1995 முத்து படம் வந்தப்ப அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு. அதுக்கடுத்து 96 எலெக்ஷன்ல அது இவர் விட்டுட்டாரு. ஏன்னா அவருக்கு லக்னமானது கெட்டு போச்சு. அவர் சிம்ம லக்னக்காரர். லக்னாதிபதியா இருந்த சூரியன் கெட்டு போயிடாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா லக்னம் யாருக்கு கெட்டு போகுதோ அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? வாய்ப்பை தவற விடுவார்கள். இதனாலதான் ரஜினி வந்து தன்னுடைய வாய்ப்பை தவற விட்டது. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு கன்னி லக்னம், லக்னாதிபதி புதனானப்பட்ட ஒரு வலுவா தான் இருக்கிறார். அதனால வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு லக்னம் கெட்டு போல, விஜய் சாருக்கு லக்னம் கெட்டு போல. அதனால வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறார்.
இவர் வந்து சினிமாவுக்கு வராரு. சினிமாவுக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு படங்கள் சரியா போகல. இவரோட சக போட்டியாளராக இருக்கக்கூடிய அஜித் சார் வந்து நல்லா அழகா இருக்காரு, சாக்லேட் பாய் மாதிரி இருக்காரு, நல்ல படங்களும் போகுது. ஆனா இவருக்கு படங்கள் போகல. படங்கள் போகலன்னு இவர் என்ன பண்ணாரு, அவருக்கு என்ன வராது, டான்ஸ் வராது. அப்ப இவர் டான்ஸ் நல்லா கத்துக்கிறாரு. அவருக்கு என்ன வராது, ஹியூமர் வராது. அப்ப ஹியூமர்ல இவர் கவனம் செலுத்துறாரு. இப்படியாக எதிரியை எங்க வீழ்த்தணும், அது அவர் அதுல இருந்து எப்படி நம்ம வந்து மீண்டு நம்ம ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிற வித்தை அந்த சந்திரன் நீட்சமங்களா ராஜயோகத்துக்கு இருக்கு. அதுல கரெக்டா வந்துருவாரு. அதனால விஜய் வந்து அரசியலுக்கு தகுதியான ஜாதகம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறை இருக்கு இல்லையா, இவர் வந்து இந்த தலைமுறை இளம் தலைமுறை வாக்காளர் எல்லாம் கவர் பண்ணி இவருக்கு வந்து இப்ப நடந்துட்டு இருக்கிறது வந்து அஸ்தமத்து சனி. அதுக்கடுத்து 2026 யோக சனி காலம் தொடங்கும், யோக சனி காலம் முடியும். யோக சனி காலம் ஒரு 7.5 வருஷம், அதுல வந்து நல்ல ஒரு பீக்குக்கு போவாரு. அதுக்கடுத்து வந்து சூரிய திசை வரும். சூரிய திசையில பல்வேறு கஷ்டங்கள், அரசாங்கத்தால் நிறைய விமர்சிக்கப்படுவார். இவர் கட்சியை கழிச்சிட்டு போவாரு அப்படிங்கிற அளவுக்குலாம் நிறைய விமர்சனங்கள் வரும். அதே மாதிரி பல்வேறு இன்னல்களை சந்திப்பார். திருப்பி வந்து சந்திர திசை வரும். இவருடைய 61 வயசுல இருந்து 62 வயசுல வந்து பாத்தீங்கன்னா சந்திர திசை வரும். அந்த சந்திர திசை 10 ஆண்டுகள்ல வந்து இவர் அரசியல்ல சிஎம் அரியணை ஏறி அமர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதை தெளிவாக நீங்க வந்து ரசிகர்களாக இருந்தாலும், தொண்டர்களாக இருந்தாலும், பாமர மக்களாக இருந்தாலும் அதை சொல்ல வேண்டியது ஒரு ஜோசியராயனுடைய கடமை. அதனால வந்து இவருக்கு அந்த வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அதே மாதிரி நல்லவனுக்கு நல்லவனாக, கெட்டவனுக்கு கெட்டவனாக எங்க எதை எந்த தளத்துல எப்படி அடிச்சு போகணும் அப்படிங்கிற வித்தையானது அவருக்கு தெரிந்து சரியாவே தளத்துல வருவார். அந்த விஷயம் சும்மா அதெல்லாம் வந்து வெறும் தளம், அதெல்லாம் வந்து வெட்டி பேச்சு. யாரோ தூண்டி விட்டு இந்த இளம் தலைமுறையில வாக்காளர்களை கவர் பண்றதுக்காக இந்த மாதிரி ஆட்களை கையாடுறாங்களா அப்படின்றது தெரியல. அதை காலம்தான் பதில் சொல்லணும். அதே மாதிரி அரசியல்ல வந்து இவர் விலகிறார் இல்லையா, விலகிறாருன்னா அடுத்து இவரோட நடிப்பு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீக்ல இருக்க மார்க்கெட்ல பீக்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் இவர் விலகிட்டாரு. அப்ப அந்த அடுத்த அந்த இடத்துக்கு யார் வருவார் அப்படின்னா, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இளம் தலைமுறை பிள்ளைகளே ரொம்ப, அதாவது ஒரு மனிதன் ஹியூமர், அதாவது நல்ல காமெடி, ஹியூமர் காமெடி. இப்ப ரஜினிகாந்த் வந்து கமலையே பீட் பண்ணி வந்தாருன்னா அதுக்கு ஹியூமர் காமெடி தான் காரணம். அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து சிவாஜியை பீட் பண்ணி வந்தாருன்னா அதுக்கு ஹியூமர் காமெடி தான் காரணம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப மற்ற நடிகர்கள், இளம் தலைமுறை நடிகர்லயே ஹியூமர் காமெடி உள்ள ஒரு நடிகன், அவருக்கு வந்து புதன் நல்ல ஆளுமையாக இருக்கிறார். அதே மாதிரி வந்து சுக்கிரன் நல்ல ஆளுமையாக உள்ள ஒரு ஜாதகம் அப்படின்னா எஸ்கே சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டாராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் 10 ஆண்டுகள் இவர் அரசியல் எப்படி 10 ஆண்டுகள் ஸ்பீடா வருவாரோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அந்த தளத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் இப்ப குரு தசை தொடங்கி இருக்கு. ஆனா சில இடையூறுகள் அவருக்கு வரதான் செய்யும். ஏன்னா ராகு வந்து அவருக்கு உயர்வை தந்தாலும் பல்வேறு இன்னல்களையும் தருவார். அதனாலதான் விமர்சிக்கப்படுவார். அதெல்லாம் இருந்தாலும் கடந்து வந்துருவாரு. அதுக்கு அடுத்து இளம் தலைமுறைகள் எப்படி வந்துரும்னா எஸ்கே, அதாவது சிவகார்த்திகேயன், தனுசு அப்படின்ற ரஜினி, கமல் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஜய், அஜித்ங்கிற மாதிரி சிவகார்த்திகேயன், தனுசு அந்த மாதிரி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில். அதனால அடுத்த சூப்பர் ஸ்டாரா அந்த இடத்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க சூப்பர் ஸ்டார்னா அவங்க மட்டும்தான். அதுக்கடுத்து இளைய தளபதினா அவங்க மட்டும்தான். அந்த இடத்திற்கு வரக்கூடிய தகுதி வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே சிவகார்த்திகேயன் சாருக்கு இருக்கு. அது வந்து கரெக்டா அதுல நகர்ந்து வருவார். அதுக்கு பல்வேறு இன்னல்களையும் சந்திச்சுதான் அந்த பிளாட்ஃபார்ம்குள்ளார ஏறி வருவாரு அப்படின்றதுதான் உண்மை. அதே மாதிரி இன்றைய அரசியல் காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அண்ணாமலை அவரு கடகராசி தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விமர்சனங்களை பண்ணனாலும் அவருக்குன்னு ஒரு தளத்தை கண்டிப்பா பிளாட்ஃபார்ம் பிடிச்சி வருவார். இந்த நடைபயணம் அவருக்கு பல்வேறு இன்னல்களை தந்தது, கெட்ட பேர் தந்தது. ஏன்னா அவருக்கு இப்ப அஸ்தமத்து சனி நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பல்வேறு இன்னல்களை, கஷ்டங்களை தந்தாலும் அவருக்குன்னு ஒரு ரசிகர், அவருக்குன்னு ஒரு தொண்டர் கூட்டத்தை படையை வழிநடத்தி வருவார். ஏன்னா அவர் கடக ராசிங்கிறத தலைவன்களை உருவாக்கும் ராசி கடகராசி. அதனால அதுல வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சீமான் சாணுக்கார இடம் அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு 8-10 ஆண்டுகளாக நிறைய கத்தி நிறைய வந்து ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்கிறார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் கட்சியில நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் சந்திச்சு தான் மேல வருவார். ஏன்னா அவருக்கு சனி பலம் வந்து இப்ப உதயநிதிக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு, இவங்க 2 பேருக்கு இருக்கிற சனி பலம் அண்ணாமலைக்கும் சீமானுக்கு இல்ல. ஏன்னா அண்ணாமலை, சீமான் செவ்வாய் பலமானவர்கள், ஜொலிப்பார்கள், நிறைய பேசுவாங்க. செவ்வாய்னா வாயின்னு அர்த்தம், நிறைய வாய் பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து சனி பலம் குறைவாக இருக்கு. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உதயநிதியாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஜயாக இருக்கட்டும், அவங்களுக்கு சனி பலம் அதிகம், அதே செவ்வாய் பலம் கம்மி. அதனால இவங்க அதிகம் பேச மாட்டாங்க, குறைவா தான் பேசுவாங்க. ஆனா செயல்ல நிறைய காமிப்பாங்க. அப்ப இவங்க 2 பேரும் செயல் வீரர்கள். இப்ப இந்த 4 பேரை பொறுத்துதான் எதிர்கால அரசியல் வாழ்வு அமையும். இதுல வந்து பல்வேறு இடையூறுகள், பல்வேறு ரசிகர்கள், இப்ப விஷால் மாதிரி ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்குட்டிகள்லாம் வந்து சின்ன சின்ன இடையூறுகள் செய்தாலும் இதெல்லாம் காணா போய் இவங்க எல்லாம் வந்து அடுத்த தளத்துல களமாட வருவாங்க. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அரசியல் தளத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் இயக்க தலைவர் கமல்ஹாசன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப திமுகவோட உறவாடி கொண்டிருக்கிறார். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஓட் பேங்கிங் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, திமுக பக்கம் போயிருவாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவரோட ரசிகர்கள் இப்போ இளம் தலைமுறை ரசிகர்கள், இப்ப விக்ரம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அவருக்கு இருந்துச்சு. நல்ல இளம் தலைமுறை ரசிகர்கள் திருப்பி வந்தாங்க. கமலையும் ஒரு நல்ல ஆளுமையை எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து பிக் பாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில படித்த பெண்கள்லாம் வந்து பிக் பாஸ் ரசிகர்களாக கூட சிலர் இருந்தாங்க. அந்த ஓட் பேங்கிங் அரசியல் எல்லாமே விஜய்க்கு இப்ப போயிடும்.
ஏன்னா அவர் வந்து அரசியல ஒன்றும் பெருசா ஜோதிக்க முடியாது. காரணம் என்னன்னா அவருக்கு வந்து சனி பலம் அவருக்கும் ரொம்ப கம்மி. இன்னொன்னு வந்து சுக்கிரன் ராகு எதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சினிமாத்தனமா தான் பார்ப்பார். அவருடைய ஆளுமை எப்படி இருக்குன்னா எல்லாமே சினிமாத்தனமா தான் பார்ப்பார். சினிமாத்தனமா பார்க்குற ஒருத்தர் எப்படி வந்து அரசியல் ஜெயிப்பார். ஏன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கார் படத்துடைய ஒரு ஆடியோ லான்ச்சிங்ல வந்து ஒரு நிருபர் வந்து கேட்டிருப்பாங்க விஜய் சார் கிட்ட. அவர் கேட்கும்போது என்ன சொல்லியிருப்பாரு, நீங்க முதலமைச்சர் ஆனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு ஒற்றை வரியில பதில் சொல்லியிருப்பார். நான் வந்து திரைத்துறையில் நடிப்பேன். ஆனா முதலமைச்சரா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒற்றை வரியில பதில் சொல்வார். அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு தகுதியான ஜாதகம் அப்படின்றதுக்கு இன்னொரு பெரிய உதாரணம் அப்படின்னா இப்ப ஜெயலலிதா மேடம் வந்து அவங்க எம்ஜிஆர் இறந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டியில ஏறினாங்க. அப்ப வந்து மூத்த அரசியல்வாதிகளால் அவர் தள்ளிவிடப்பட்டார். அந்த வண்டியில இருந்து அந்த ராணுவ வண்டியில இருந்து தள்ளிவிடப்பட்டார். தள்ளிவிட்ட உடனே அந்த கோபம், ஏன்னா சனி பலமான ஒரு ஜாதகம், அந்த கோபம் சனி அப்பதான் முடிச்சுக்கிட்டார். இனிமேலுக்கு நீங்க வந்து அரசியலுக்கு தகுதி அப்படின்றத ஒரு ஆளுமையா சொன்னாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க விஜயகாந்த் சாருடைய இறப்புக்கு வந்து விஜய் வந்தாரு. அப்ப வந்து அவரை நோக்கி செருப்பு வீசப்பட்டது. அப்ப வந்து செருப்புங்கிறது சனீஸ்வரனுடைய பொருள் அது. அதை வீசனோடனே இவர் அது முடிச்சுக்கும். அப்ப என்ன பண்ணுனா அப்ப இனிமேல் நீ அரசியலுக்கு தகுதியானது அப்படிங்கிறது அது ஒரு உதாரணம் தான். அப்ப இவர் வந்து அதுல இருந்து அரசியல் தளம், அதாவது எம்ஜிஆருடைய இறப்பிலிருந்து ஜெயலலிதாவுடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பித்தது. விஜயகாந்த் சாரோட இறப்பிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாருடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பித்தது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல மற்றவர்கள் எல்லாமே வந்து போவார்கள், ஆனா நிலைத்து நிற்பார்களா அப்படின்றது வந்து கண்டிப்பா சொல்றதுக்கு இல்ல. ஆனா வந்து விஜய் சார் நிலைத்து நிற்பார். அவருக்கான தளம் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி விஜய் சாருக்கு என்றுமே வந்து பாத்தீங்கன்னா அஜித் சார் ஆதரவு தரமாட்டார். அவருடைய தளம் வேற, இவருடைய தளம் வேற. அதே மாதிரி எதிர்த்து நிக்க மாட்டார், ஆதரவும் தர மாட்டார். அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. இவர் பாட்டுக்கு இவரோட அரசியல் தளத்தை கரெக்டா வழி நடத்தி கொண்டு போவாரு. அதிகம் பேசாத செயல் வீரராக, ராஜதந்திரியாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல அரசியல் தலைவராக விஜய் வந்து வருவார். அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். மீண்டும் இதே மாதிரி ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ். நன்றி.